ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். பாண்டிச்சேரிக்கு ஒரு ஷார்ட் ட்ரிப் போயிருந்தோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஷார்ட் ட்ரிப் பாண்டிச்சேரிக்கு போகணுன்னா என்னென்ன பிளேஸ்லாம் பார்க்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன டிப், நீங்கள் இந்த மாதிரி ட்ரிப்க்கு ஏதாவது போகணுன்னு பிளான் பண்ணும்போது உங்களோட ட்ராலி ஒரு சூட் கேஸில் ட்ரெஸ்ஸஸை வந்து நார்மலாக எப்போவுமே நம்ம கீழே இருந்து மேலே அடுக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி அடுக்கி வச்சு பாருங்கள். ரொம்ப நீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டிஷர்ட் அண்ட் பேண்ட் ஏதாவது ஒரு ட்ரெஸ் நீங்கள் இல்லை சுடிதார் டாப் ஆர் பேண்ட் ஆர் எது போட்டாலும் இந்த மாதிரி செட்டாக வந்து மடித்து வச்சுட்டிங்கன்னா பார்க்கவும் நீட்டாக இருக்கும். நம்ம ஒரே ஒரு செட்டை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கலைஞ்சு போகாது, மெஸ்ஸியாக இருக்காது. இந்த மாதிரி மேட்சிங்காக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அந்த டைமுக்கு வந்து எது மேட்ச் ஆகும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகவும் வேண்டாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், பார்க்க நீட்டாகவும் இருக்கும். இந்த சைடில் வந்து நான் ஹிஜாப்ஸ் அண்ட் டவல் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். அண்ட் மேலே இருக்க அந்த ஜிப்பில் பார்த்தீங்கன்னா இன்னர்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் முன்னாடி எடுத்தேன். இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு எடுத்த வீடியோ அது. ஸோ இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல அழகாக வந்து பலூன்ஸ் எல்லாம் போட்டு அழகாக டெக்கரேஷன்ஸ் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. அந்த டைமில் தான் வந்து இந்த எலக்ட்ரிக் பஸ் எல்லாமே வந்து விட்டுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ரூட்டில் வந்து ஒரு சில இடங்களை கவர் பண்ணிட்டு போயிடலாம், போகும்போதே கவர் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லி என் ஹஸ்பண்டோட கம்மா வீடு இருக்குது, அவங்களோட பாட்டி வீடுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். போகிற வழி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய தடவை நாங்கள் இந்த வழியில் போயிருக்கோம். அப்படி இருந்துமே நாங்கள் ஒரு சில பிளேசஸை வந்து கவர் பண்ணவே இல்லை. ஏன்னா எங்களுக்கு வேறு ஏதாவது ஒர்க் இருக்கும், அந்த மாதிரி நாங்கள் வந்து மிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். இப்போ வந்து கண்டிப்பாக வந்து போகலான்னு சொல்லி அதுக்காகவே நாங்கள் பிளான் பண்ணி போயிருந்ததுனால நிறைய பிளேசஸ் எங்களால் வந்து கவர் பண்ண முடிஞ்சது. இந்த ஏரியா ஃபுல்லாகவுமே சூப்பராக இருக்கும். இந்த ஈசிஆர்லேருந்து இந்த பாண்டிச்சேரி கனெக்ட் ஆகிற ரூட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். நாங்கள் இப்போ போக போகிற ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா முதலியார் குப்பம் போட் ஹவுஸ். இதுதான் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து போக போகிறோம். நம்ம சென்னையில் வந்து முட்டுக்காடு இருக்குல்ல, அந்த மாதிரி இங்கே பாண்டிச்சேரிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த முதலியார் குப்பம் இருக்கும். இடக்கை நாடு அப்படின்ற ஒரு பிளேஸ் கிட்ட தான் வந்து இந்த பிளேஸ் வந்து இருக்கு. இது ரொம்பவே அழகா இருக்கு. நிறைய தடவை இந்த பிளேஸ் வழியா போயிருக்கோம். பார்க்கும் போது வெளியில அந்த அளவுக்கு தெரியாது, சிம்பிளா தான் இருக்கு அப்படின்னு நினைச்சுப்போம். பட் இந்த தடவை ரொம்பவே சூப்பரா இருந்தது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்ட்ரெயிட்டா நம்ம பாண்டிச்சேரி வேல போகும்போது லெஃப்ட்ல கட் பண்ணி உள்ள வரணும். உள்ள என்டர் ஆகும் போதே நல்ல கிரீனிஷா சூப்பரா சுத்தியும் ட்ரீ வச்சிருக்காங்க. பார்க்கவே அழகா இருக்கு. கார் பார்க்கிங்க்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே நமக்கு இடம் கொடுத்துருக்காங்க. இங்க நிறைய டைப்ஸ் ஆஃப் போட்ஸ் வந்து இருக்கு, டிஃப்ரெண்டா வச்சிருக்காங்க. இந்த ஏரியாவும் நல்லா சுத்தமாக நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பீட் போட்ஸு, மோட்டார் போட்ஸ், அதுக்கப்புறம் வந்து வாட்டர் ஸ்கூட்டர்ஸ் எல்லாமே கூட வச்சுருக்காங்க. கயாக்கிங் கூட நீங்கள் பண்ணலாம். எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து கவுண்டரில் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 8 சீட்டர் மோட்டார் போட்டுக்கு வந்து 1000 rupees for 20 minutes. 8 சீட்டர் மோட்டார் போட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 40 minutesக்கு நம்மளை வந்து ஒரு ஐலாண்ட் ஒன்று இருக்குது, அங்கே போய் விட்டு அதுக்கு வந்து 3000. அந்த மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்டான பிரைசஸ் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் நீங்க வந்து இந்த ஐலாண்ட் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எங்களுக்கு டைம் இல்லை, ஏன்னா நாங்க போன டைம் பாத்தீங்கன்னா லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. பசங்க எல்லாம் ரொம்ப பசிக்குது அந்த மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கி கொடுத்துட்டு நாங்க வந்து இது டக்குன்னு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டோம். நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பா ஐலாண்ட் போய் பார்க்கணும் நாங்க ட்ரை பண்றோம். நீங்க வந்து போகும்போதே பிளான் பண்ணி போயிடுங்க. ஃப்ரண்ட்ல கேண்டீன் இருக்கு, நீங்க ஏதாவது ஸ்நாக்ஸோ இல்லை ஏதாவது வேணும்னா கூட நீங்க வாங்கிக்கலாம். டிக்கெட் நம்ம வாங்கினதுக்கு அப்புறமா நமக்கு டிக்கெட் கவுண்டர் பக்கத்துல பாத்தீங்கன்னா லைஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. லைஃப் ஜாக்கெட்ஸுமே பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா ரொம்ப புதுசாவே இருந்தது. ஒரு சில போட் ரைடு எல்லாம் நம்ம போகும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப டர்ட்டியா இருக்கும், அப்படியே மெஸ்ஸியா போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்றாங்க. நம்ம எந்த மாதிரி இருக்கோம் அவங்கவுங்க ஹைட் அண்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து சின்ன பசங்களுக்கு இல்லை மிடில் ஏஜ்ல இருக்க பசங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்களே பார்த்து செலக்ட் பண்ணி லைஃப் ஜாக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது வாங்கிட்டு நம்ம இந்த இடத்துக்கு வந்துடணும். ஸ்ட்ரெயிட்டா நம்ம வந்துட்டோம்னா நம்மளோட டிக்கெட்ஸ் வாங்கிட்டு நம்ம என்ன போட் செலக்ட் பண்ணிருக்கோமோ அந்த போட்ல அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. நாங்க போகும்போது ஸ்பீட் போட்டுமே எங்களுக்கு கிடைக்கல, ஏன்னா வந்து ஐலாண்டுக்கு போயிடுச்சு, வரத்துக்கு டைம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்க மோட்டர் போட்டே வந்து எடுத்துட்டு போயிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பிளேஸ் வந்து சூப்பரா இருந்தது. பார்க்கறதுக்கு ஒரு மினி கேரளா ஒரு எஃபெக்டே வந்து இருந்தது. நீங்க போக போக இந்த வீடியோல பாப்பீங்க. கண்டிப்பா வந்து இந்த பிளேஸ் வந்து நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இங்க பாண்டிச்சேரின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு இந்த சுண்ணாம்பு பாறைன்னு ஒரு இடம் இருக்கு.
பக்கம் இருக்கு. அங்கதான் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கேயுமே இந்த மாதிரி ஐலாண்ட் ஏரியா இருக்கு. நான் நெக்ஸ்ட் வீடியோல அது இல்லாம காமிக்கிறேன். அண்ட் இந்த பிளேஸ் பத்தி நாங்களே வந்து அந்த அளவுக்கு கேள்விப்படல. பட் ரொம்ப நல்லா இருந்தது. தண்ணியுமே ரொம்ப கிளியரா ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த பிளேசஸும் சுத்தி இருக்க பிளேசஸும் பார்க்கறதுக்கு ரொம்ப காம் அண்ட் பீஸ்ஃபுல்லா, அந்த அளவுக்கு க்ரௌடுமே இல்லை. மற்ற பிளேசஸ்ல பாண்டிச்சேரி கிட்ட நம்ம போயிட்டோம்னா பயங்கர க்ரௌடு இருந்தது. இந்த பிளேஸ்ல அந்த அளவுக்கு க்ரௌடுமே இல்லை. ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அண்ட் இங்க நிறைய பேர் இருந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க, ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு அந்த மாதிரி இருந்தாங்க. பக்கத்துல வந்து ஒரு சில ரெசார்ட்ஸ் இருக்கு, ஹோட்டல்ஸ் இருக்கு, வீடு எல்லாமே கட்டிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கவும் அழகா இருந்தது. ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த பிளேஸ். இது வந்து ஒரு பேக் வாட்டர்ஸ் மாதிரி இருக்கு. அண்ட் இது கூடவே கனெக்ட் ஆகி நம்ம ஒரு ஐலாண்ட்ல வந்து போய் டிராப் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கு. இந்த போட்டுமே நல்லா வந்து சூப்பரா இருந்தது. ஸ்பீட் போட்டு கம்பேர் பண்ணும்போது இந்த போட்டுமே நல்லா தான் இருந்தது. நல்லா ஃபாஸ்ட்டாவே வந்து கூட்டிட்டு போயிருந்தாங்க. இந்த தண்ணி எல்லாமே போகிறது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பா குழந்தைங்க வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த வேவ்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகா வந்து கூட்டிட்டு போயிருந்தாங்க. அப்ப கிளைமேட்டுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளவுடியா இருந்தது. வெயில் இல்ல. ஸோ சூப்பரா இருந்தது இதுல போறதுக்கு. அங்கங்க நிறைய பேர்ட்ஸுமே உட்காந்துட்டு இருந்தது. பார்க்கவே சூப்பரா இருந்தது. இந்த இடம் எல்லாமே பாருங்க, பார்க்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு ஒரு சினிமாட்டிக் எஃபெக்ட் வந்து இருந்துச்சு. இந்த பிளேஸ்க்கு நீங்க சென்னையில இருந்து வரீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்லேயே வந்து இங்க ரீச் ஆயிடலாம். அண்ட் இதுக்கு நீங்க பிரைவேட் வெஹிக்கிள் எடுத்துட்டு வரதா இருந்தாலும் வரலாம். இல்லைன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஈஸியா பஸ், சென்னை டு பாண்டிச்சேரி ஈஸியா பஸ்ல வந்தீங்கன்னா இங்க வந்து நீங்க இறங்கிக்கலாம். பட் இதுக்குன்னு பர்டிகுலர் ஸ்டாப்பிங் இல்லை. நீங்க வந்து டிரைவர் ஆர் கண்டக்டர் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி இந்த ஸ்டாப்ல நீங்க இறங்குற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த பிளேஸ். இவ்வளோ சூப்பரா இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் இதுல இருக்க ஐலாண்டுமே ரொம்ப நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்ணதா சொல்றாங்க. இந்த ஐலாண்டோட பிக்சர்ஸ் எல்லாமே நான் இதுல ஆட் பண்றேன். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இங்க ஃபுட்டுமே வந்து உங்களுக்கு எடுத்துட்டு போய் ஐலாண்ட்ல சாப்பிடுற மாதிரி ப்ரொவைட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு கரெக்ட்னு எனக்கு தெரியல. நீங்க வேணும்னா வந்து டிக்கெட் கவுண்டர்ல நீங்க வந்து கேட்டு விசாரிச்சுக்கலாம். அண்ட் இந்த பிளேஸை பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. நிறைய பேர் வந்து இதுல போய் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. குழந்தைங்களுமே ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ற மாதிரி போட்டை வந்து கொஞ்சம் வேவ்க்கு ஏத்த மாதிரி ஆட்டி ஆட்டி ஓடிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நல்லா வந்து இருந்துச்சு. ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சு. எங்களுக்குமே கொஞ்சம் பயமாவும் இருந்தது. ரொம்ப ஜாலியாகவும் நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் இங்க வந்து ஒரு இடத்துல வந்து போட்டோ எடுக்கிறதுக்கு ஸ்டாப் பண்றோம், வேணும்னா நீங்க இறங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடம் பார்க்கறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருந்ததுனால நாங்க இறங்கல. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து 500 rupees கொடுத்தீங்கன்னா இன்னொரு ரவுண்ட் கொஞ்சம் டீப்பா இன்னும் டிஸ்டன்ஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம 1000 rupees கொடுக்கறதுனால ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு மட்டும் தான் கூட்டிட்டு போவாங்க. 3000 rupees கொடுத்தீங்கன்னா உங்களை ஐலாண்டுக்கு வந்து எடுத்துட்டு போய் டிராப் பண்ணுவாங்க. நாங்க வந்து எக்ஸ்ட்ரா 500 rupees கொடுத்தோம். ஸோ எங்களை இன்னுமே கொஞ்சம் நல்லா டீப்பா வந்து கூட்டிட்டு போய் காமிச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்தது இந்த பிளேஸ் வந்து. அதுக்கேற்ற மாதிரியான கிளைமேட்டுமே எங்களுக்கு அமைஞ்சிருச்சு. ரொம்ப ஜாலியா பசங்க எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா நிறைய மீன் வந்து துள்ளி குதிக்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. நிறைய மீன் வந்து இங்கேயும் எங்கேயும் துள்ளி குதிச்சுட்டு இருந்தது. அதெல்லாம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த பிளேஸே வந்து காமா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. உங்க ஃபேமிலியோட நீங்க ஒரு நாள் ட்ரிப், நீங்க சென்னையில இருக்கீங்க, காலையில போயிட்டு ஈவினிங்கே ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த பிளேஸை விசிட் பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி அங்கங்க பேர்ட்ஸ் எல்லாம் இருந்தது. பேர்ட்ஸ் தண்ணி குடிக்கிறது, மீன் எல்லாம் பிடிச்சி சாப்பிட்றது, இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பிளேஸ் எல்லாம் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு.
இந்த தண்ணிக்கு ஓரத்துல பாத்தீங்கன்னா நிறைய இந்த தாழம்பூ செடி வந்து இருந்தது. அது பார்க்கும் போதே சூப்பரா இருந்தது. சின்ன வயசுலலாம் நான் ஸ்கூல் டைம்லலாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. என் கூட படிக்கிற பசங்கள்லாம் வந்து இந்த தாழம்பூ தலையில வந்து வச்சுட்டு வருவாங்க. அவ்வளோ வாசனையா இருக்கும். இப்போலாம் தாழம்பூ வந்து பார்க்கவே முடியறதில்ல. அதாவது கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தாழம்பூ தெரிஞ்சிருக்கும். சிட்டியில இருக்கவங்களுக்கு சுத்தமா தெரிஞ்சிருக்காது. அந்த ஸ்மெல் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. ரொம்ப நாள் கழிச்சு இந்த தாழம்பூ வந்து அவர் வந்து பறிச்சு கொடுத்தாரு. அதோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த ஸ்மெல்லுக்கு வந்து பாம்பு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையா என்னன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு சில வீடியோஸ்லையுமே பார்த்துருக்கேன். இதில் சில பாம்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய எறும்பு இருந்தது. அதில் ஏதாவது ஸ்வீட்னஸ் ஏதாவது இருக்குமா என்னன்னு தெரியல. அதில் ஹனிபியும் குட்டி குட்டியாக இருந்தது. ஸோ அதனால நான் கையை வந்து கொஞ்சம் தள்ளியே வச்சிருந்தேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப க்ளோஸில் போட் வந்து கிட்ட போயிடுச்சு. ஏன்னா அவர் வந்து பறிச்சு கொடுத்தாரு, கிட்ட வந்துட்டார், ஃப்ரண்ட்ல வந்துட்டாரு, கிட்ட போயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா அதில் அந்த சைட்லலாம் அந்த கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குல்ல, அது ஏதாவது குத்திருமோன்னு. பட் அந்த அளவுக்கு ஒன்றும் ஆகலை. சரியான வாசனை, அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு. மேலே இருக்கிற அந்த இதெல்லாம் பிச்சு போட சொல்லிட்டாங்க. ஸோ அதனால அதை மட்டும் பிச்சு போட்டுட்டு இது வச்சிருந்தோம். உள்ள வந்து இந்த தேங்காயில் இருக்கும்ல, தேங்காய் பூ இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. அதில் தான் வந்து ஹனிபி எறும்புலாம் நிறைய இருந்துச்சு. ஸோ அது வந்து நான் கீழே வச்சுருந்தேன். ரொம்ப வாசனையாக இருந்தது. காரில் வந்து நாங்கள் டிக்கியில் வந்து போட்டு வச்சுட்டேன். அது அவ்வளோ நாளுக்கு அந்த வாசனை வந்து இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் இது ஒரு ஹாஃப் டே அளவுக்கு தான் காரில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எடுத்து வெளில போட்டோம். ஏன்னா பாம்பு வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால வந்து எடுத்து போட்டுட்டேன். காருக்குள்ளே ஏதாவது வந்து போய் பூந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் எடுத்து போட்டுட்டோம். கொஞ்ச நாளுக்கு இருந்தது அந்த பூ டிக்கியில். பட் அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நாளுக்கு இருந்தது. காருக்குள்ளே வந்து அந்த ஸ்மெல் சுற்றிக்கிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு போட் வந்துடுது. அந்த வேவ்ல நம்ம போகும்போது போட் வந்து பயங்கரமா ஷேக் ஆச்சு. அந்த டைம்ல தான் பசங்க எல்லாம் பயங்கரமா கத்திட்டு செம்மையா வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பிளேஸ்க்கு வரும்போது கூட நாங்க என்ன ஃபீல் பண்ணோம்னா, ஏதோ ஒரு சிம்பிளான ஒரு போட் ரைட் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ஓவராலா இருக்காது அப்படின்னு தான் நாங்க வந்து நினைச்சோம். பட் இந்த ரைட்ல போகும்போது எங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த சைட்ல போட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மீன் பிடிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு போட்ல இத்தனை பேர் வந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்கவுங்க வீட்டுக்கிட்டே என்னன்னு தெரியல, நிறைய போட்ஸுமே வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து மீன் பிடிக்க போயிட்டு இருக்காங்க. பார்க்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி பக்கத்துலேயே பாருங்க நிறைய பில்டிங்ஸ் எல்லாமும் இருக்கு. அதே மாதிரி நிறைய பேர்ட்ஸுமே இருந்துச்சு. இந்த பேர்ட்ஸ் எல்லாம் மீன் வந்து சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு சில பில்டிங்ஸ் எல்லாம் இப்போதான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹோட்டல்ஸ் இருக்கு, ஸ்டே மாதிரி கூட வந்து வச்சிருக்காங்க. ரொம்பவே அழகா இருக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு. அவங்களுக்கு இன்னும் அந்த வியூ எல்லாம் சூப்பரா இருக்கும். பக்கத்துல இந்த மாதிரியான ஒரு பிளேஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த சைட்ல பாருங்க, இங்கே தான் நான் சொன்ன மாதிரி இந்த இடம்லாம் வந்து இப்போ தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த வியூ எல்லாம். அண்ட் நம்ம ரோட்லேருந்து பார்க்கும்போது இந்த பிளேஸ் தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் டர்ன் வந்து வருது. அந்த லெஃப்ட் டர்ன் அந்த ஃப்ளைஓவர் கனெக்ட் பண்ணி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கார் எடுத்துட்டு நம்ம அந்த ஐலாண்டுக்கு கூட போய் ரீச் ஆகலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நீங்கள் இந்த போட்டில் போக வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து அந்த ஐலாண்டுக்கு போயிடலாம் அப்படின்னா அந்த ஐலாண்டை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளைஓவர் நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த ஃப்ளைஓவரில் நீங்கள் வந்து போயிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த பிளேஸ்க்கு வந்தாச்சு. பட் அவர் வந்து அந்த பிரிட்ஜ்க்கு கீழே வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இங்கே வந்து ட்ராப் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சோம். பட் இப்போ பிரிட்ஜ் கீழே வந்து நம்ம போறோம். இங்கே தான் நம்ம வந்து கார் எல்லாமே பார்க் பண்ணிட்டு நம்ம போகணும். ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஈசிஆர்ல வரும்போது அங்கிருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம். இந்த சைடு வந்து லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டா அந்த வே தெரியுது பாருங்க, அந்த வழியா ஸ்ட்ரெயிட்டா போகும்போது அந்த ஐலாண்ட் பீச்சுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா நாங்கள் இது மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணோம்னா அது நான் வீடியோல வந்து கவர் பண்றேன். இதுக்கு கீழே போகும்போதும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எப்போவுமே அந்த பிரிட்ஜ்க்கு மேலே தான் போயிட்டு இருந்தோம். இப்போ இந்த கீழே போய் ஒரு சின்ன ரவுண்ட் மட்டும் சுற்றிட்டு திரும்பவும் நம்மளை கூட்டிகிட்டு வந்து அங்கே வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போங்க, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த பிளேஸ் அதுக்கேற்ற மாதிரி ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரியான லைஃப் ஜாக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. எல்லாமே இருக்கிறதுனால இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அவங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. நல்ல ஒரு மெமரபிளான ஒரு ஒன் டே ட்ரிப் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எந்த ஒரு ஸ்டேவும் இல்லாமல் இந்த பிளேஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சென்னையிலேருந்து வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு
ஈவினிங்லாம் வீட்டுக்கு போய் ரீச் ஆயிடலாம். ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு பிளேஸ் இது. நிறைய டைம் இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த ஐலாண்டுமே போய் பாருங்க. ஐலாண்டுமே ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. எங்களுக்கு இந்த தடவை சான்ஸ் கிடைக்கல. சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா அந்த ஐலாண்டுமே நாங்க ஒரு தடவை போய் விசிட் பண்ணி பார்க்கணும். அதுதான் நாங்களும் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் இறங்குனதுக்கு அப்புறமா கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். இங்க பாத்தீங்கன்னா கீழே கொஞ்சம் சின்ன சின்ன மீன் எல்லாமே இருந்தது. வீடியோல கவர் ஆகல. தண்ணி கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால அதுல தெரியல. அண்ட் இந்த கியூட்டான ஒரு டாகுமே இருந்தது. அது நம்ம கிட்டே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தது. சியானா வந்து பயந்துட்டே இருந்தா. அது பின்னாடியே சியானா பின்னாடியே தான் போயிட்டு இருந்தது. குட்டி பப்பி. இங்க இருந்து நாங்க பாத்தீங்கன்னா இன்னொரு பிளேஸ்க்கு வந்து போயிருந்தோம். இதுவுமே நாங்க நிறைய தடவை பார்த்துருக்கோம். பட் இறங்கினதே கிடையாது. இங்க நிறைய பேர் வந்து போட்டோ ஷூட்ஸ்லாம் எடுத்துப்பாங்க. நிறைய நாங்க பார்த்துருக்கோம். பட் இந்த தடவை கண்டிப்பா ட்ரை பண்ணலான்னு இந்த பிளேஸ்க்குமே இறங்கிட்டோம். ஏன்னா நல்லா என்ஜாய் பண்ணலான்னு வந்திருக்கோம். எந்த பிளேஸுமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நாங்க வந்து இறங்கணும். இது வந்து ஒரு ரெசிடென்சி ரெஸ்டாரண்ட்னு சொல்லி இந்த பிளேஸ்க்கு ஆப்போசிட்ல இந்த மாதிரி ஒரு பேக் வாட்டர்ஸ் இருக்கும். இந்த பேக் வாட்டர்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா கிளீனா நீட்டா இருக்கும். இங்க வந்து நிறைய பேர் இந்த மாதிரி கார் பைக்கை பார்க் பண்ணிட்டு நிறைய பேர் போட்டோ ஷூட்ஸ்லாம் எடுத்துப்பாங்க. போட்டோ ஷூட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆப்டான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். நீங்க ஏதாவது வெட்டிங் போட்டோ ஷூட்ஸ் ஆர் மெட்டர்னிட்டி போட்டோ ஷூட்ஸ்லாம் எடுக்கணும்னா ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸ் இது. எல்லா நேரமும் தண்ணி இருக்கும்னு சொல்ல முடியாது. மழை டைம்ல நல்லா தண்ணி இருக்கும். ஒரு சில நேரம் வந்து ட்ரையாகவுமே இருக்கும். நல்ல வெயில் டைம்ல தண்ணியே இல்லாமல் ட்ரையாகவும் இருக்கும். ரொம்ப அழகா இருந்தது. ஸோ நாங்கள் வந்து இங்கே வந்து இறங்கிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். ரொம்ப அழகா இருந்தது. இது நல்லா நடந்து போகிறதுக்கும் சூப்பராக இருந்தது. அதனால கொஞ்சம் அப்படியே நடந்து பார்த்துட்டு இருந்தோம். ஒரு சில இடங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி இருந்து அது உள்ளே போன இடம்ன்றதுனால கொஞ்சம் உள்ளே போகுது. குழந்தைங்களை கூட்டு போனால் கொஞ்சம் கையை பிடிச்சி கூட்டிட்டு போகிறது பெட்டராக இருக்கும். அண்ட் ஸ்லிப்பரியான ஏதாவது ஷூஸு ஸ்லிப்பர் போட்டிருந்தாங்கன்னா அது வந்து கொஞ்சம் வழுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதையுமே பார்த்துக்கணும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.